கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் யாக்கோபோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, யாக்கோபோடு சொன்ன வார்த்தை இன்றைக்கு நம்மளோடும் பேசுகிறார். நான் உன்னோடு இருந்து 15 வசனம் சொல்லும்போது கர்த்தர் சொல்ற, நான் உன்னோடு இருந்து. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் என்ன சொல்றார்? நான் உங்களோடு கூட இருப்பேன். நம்புறீங்களா? ஆமென். நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து, போகும் இடமெல்லாம் உன்னை காத்து பத்திரமா. ஆமென். போகும் இடமெல்லாம் உங்களை காத்து பத்திரமா, ஸ்தோத்திரம், காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை. இந்த உலகத்துல சொன்ன மனுஷங்க எல்லாம் கைவிட்டுருவாங்க. எவ்வளவு வாக்கு பண்ணியிருப்பாங்க. தாய் பிள்ளைக்கு செய்வன்னு சொன்ன வார்த்தை கூட விட்டுறலாம், தகப்பன் சொன்ன வார்த்தை விட்டுறலாம், பிள்ளைகள் சொன்ன வார்த்தை விட்டுறலாம், நண்பர்கள் சொன்ன வார்த்தை எல்லாவற்றையும் சொன்னதை விட்டுறலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறாது. அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. இல்லையா? அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக நிறைவேற்றிருக்கோமா? எல்லாரும் சொல்லுங்க. முடியவே முடியாது. எதுலையாவது நம்ம லீக் பாயிண்டாக தான் இருப்போம். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. 100க்கு 100 சொன்னதை அப்படியே செய்கிற தேவன். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து போகும் இடமெல்லாம் உன்னை காத்து பத்திரமா காக்கிற தேவன். 25வது ஆண்டுல நம்ம அவருடைய கரத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டா அழகா லேசா நடத்திடுவார். வேதம் சொல்லுகிறது, காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யமல உன்னை கைவிடுவதில்லை. தேவன் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதரையும் அழைக்கும் போது ஒரு நோக்கத்தோட தான் அழைக்கிறார். ஏனென்றால் ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது ஒரு நோக்கத்தோட தான் அழைத்தார். உனக்குள் உன் சந்ததிகள் பூமி உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு தான் சொன்னார். இப்ப அந்த ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த வார்த்தை சொல்லுகிற நேரத்தை பாருங்க. ஆனா தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து ஓடுறான். பயந்து ஓடும்போது ராத்திரி வேளையில, ஸ்தோத்திரம், ஒரு ராத்திரி வேளையில அவன் வழி போகும் பொழுது நடு காடு, அந்த இடத்துல லூசுன்னு சொல்றாங்க, அந்த இடத்துல அவன் தூங்குகிறான். ஒரு கல்லை எடுத்து தலைக்கு கீழே தலவாணிக்கு வைத்து தூங்குறான். அவன் நிலைமை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நமக்கெல்லாம் வீட்டில் தூங்குறதுக்கே பயமா இருக்கு. நடுங்காட்டுகளை படுத்து கிடந்தானே எப்படி இருக்கும்? கரடி வரும், எல்லாம் வரும். வீட்டில் தூங்கும் போதே ஜன்னல் அடைக்கிறோம், கதவை அடைக்கிறோம், எல்லாம் அடைக்கிறோம். பயம்தானே? எல்லாருக்கும் பயமா இல்லை? அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றீங்களா? எல்லாருக்கும் உண்மைதான். மனுஷருக்கு நமக்கு பயம் வருது, தோத்துறோம். அவன் படுத்து தூங்குறான், காரணம் தெரியல. ஆனாலும் இந்த யாக்கோப்பை கர்த்தர் பாதுகாப்பதற்காக தம்முடைய தூதர்களை ஏணிபடி வழியாக இறக்குகிறார். ஏணிபடி வழியாக பார்க்கிறான், யாக்கோப்பு பார்க்கிறான், பரலோகத்திலிருந்து ஏணிபடி ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் ஏராளமாக இறங்கி ஏறுகிறதுமாக இருக்கிறார்கள். என்ன யாக்கோப்பு அவ்வளவு ரொம்ப நல்லவனா? இல்லை. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தார். உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக நடு காட்டுல படுத்து தூங்குகிற யாக்கோப்புக்கு ஏணிபடி வழியாக தூதர்கள் இறங்கி பாதுகாக்கிறார்கள். அல்லேலூயா. தேவன் உங்களை பாதுகாப்பார். தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப ஏன்னு சொன்னா, அப்படி அவன் பாதுகாக்கின்ற பொழுது அங்கே
பரத்தில் இருந்து பரலோகத்தில் அந்த ஏணி உச்சிப்படியில் இருந்துதான் கர்த்தர் பேசுகிறார். இப்ப நாம் பேசல, கர்த்தர் பேசின வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வாயாக நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் கர்த்தர் தான் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து. ஏணிப்படி வழியில, ஏணிப்படியில உச்சில இருந்து கர்த்தர் பேசுகிறார். இந்த ஏணிப்படியில உச்சில இருந்து பேசுறாரு. நான் உன்னோடு இருந்து, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் அப்படிங்கிறார். உறுதி பண்றாரு, உடன்படிக்கை பண்றாரு. நீ பயப்படாதங்காரு. அவன் பாதுகாப்புக்கு ஏராளமான தூதர்களை இறக்கி பாதுகாக்கிறார். அதான் அவன் பார்க்கும்போது அதிர்ந்து போகிறான். இது பயங்கரமான இடமா இருக்க சொல்லிதான் அந்த இடத்துக்கு அவன் வானத்தின் வாசல் என்று பெயர் வைத்தான். அல்லேலூயா. அவன் தான் வச்சான், இது கர்த்தர் மேல இருக்கிறாரு, இந்த இடம் வானத்தின் வாசல் அப்படின்னு வைத்தான். ஏனென்றால் சொன்னதை செய்கிற தேவன் நம்முடைய கர்த்தர் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். நம்மெல்லாம் பொய் சொல்லுவோம் தானே, ஏதோ சந்தர்ப்பத்தில் பொய் சொல்லிடுறோம். சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ, பொய் தான். நான் சொல்றது கரெக்டா தப்பா? நான் பொய்யே சொல்ல முடியாது. எத்தனை பேருக்கு சொல்றீங்க? ஏதாவது ஒரு வார்த்தையில நம்மளை அறியாமலே என்ன செஞ்சிருவோம், சொல்லிடுவோம். ஆனால் கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். என்னாகும் புஸ்தகத்துல 23வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 23:19 வசனத்தை வாசிங்க. எடுத்தவங்க ஸ்தோத்திரம். பொய் சொல்ல தேவன், பாத்தீங்களா? அப்ப என்ன சொல்லிவிட்டாருன்னா, மனுஷன் பொய் சொல்லுவான், உறுதி ஆகி போச்சு. மனுஷன் பொய் சொல்லுவான். அங்க வாசனம் தெளிவா சொல்லுது, மனுஷன் பொய் சொல்லுவான். பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியும், ஏதோ சந்தர்ப்பத்தில் பொய் சொல்லியே இருக்க கூடும். அதனால சொல்றார், பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. நான் உன்னோடு இருந்து நான் சொன்னதை செய்யும் உன்னை கைவிடல் சொன்ன தேவன் ஒருபோதும் வாக்கு மாற மாட்டார். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத நடத்துகிற தேவனா இருக்கிறார். அப்ப அவர் சொல்லுகிற தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. வேதத்தை தெளிவாக நம்ம வாசிக்கிறோம். அவர் சொல்லும்போது தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. மனம் மாற ஐயா அவர் மனமும் மாற மாட்டாராம், பொய்யும் சொல்ல மாட்டாராம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்களா? நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? பொய் சொல்லாத தேவன், மனம் மாறாத தேவன், சொன்னதை செய்யும் அளவு கைவிடாத தேவன். அல்லேலூயா. பாருங்க, கீழ் வசனத்தை வாசித்து பார்த்தா தெரியும். தொடர்ந்து வாசிங்க. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? அவர் வசனித்ததை யாரை பார்த்து சொல்ல? யாக்கோபுடைய சந்ததியை பார்த்து சொல்றாரு. யாக்கோபுடைய சந்ததிக்கு இந்த வாக்கு தத்தங்களை பண்ணியிருக்காரு. அதனால அவர் வசனித்ததை அவர்களுக்கு நிச்சயமாக நிறைவேற்றுவார் அப்படின்னு தீர்க்கதரிசி இங்க சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. மனுபுத்திரனும் அவர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்ததை நிறைவேற்றாது இருப்பாரோ. நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன். நம்ம செய்யறோமோ செய்யலையோ, அவர் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டார். ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் சந்ததின்னு சொன்னார். ஈசாக்கு மூலமா, யாக்கோபு மூலமா அந்த சந்ததி கிறிஸ்து இயேசுவாக வந்தார். அல்லேலூயா. அநேகரை குறித்து சொல்லாமல் உனக்குள்ளன்னு சொன்ன அந்த சந்ததி கிறிஸ்து. அப்போ ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றினார். அவர் வாக்கு மாறாத தேவன். நம்மளை குறித்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம விசுவாசிக்க நம்பும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்மளை ஆசீர்வதிக்காம விடாது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனம் மாறுகிற தேவன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, அவர் வசனித்ததையும் நிறைவேற்றாமல் போகிற தேவன் அல்ல, சொன்னதை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அவன் நம்ம சொன்னதை, அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். மல்கியா புஸ்தகம்
3வது அதிகாரத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளுங்கள். மல்கியா புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல 6வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஸ்தோத்திரம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். போதுமானது. நான் கர்த்தர். கர்த்தர் மாறுவேன்னு சொல்லியிருக்காரா? இல்லைங்க. அவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர், மாறாதவர் ஆகையால் யாக்கோப்பின் புத்திரராக நீங்கள் நிர்மூலம் ஆவதில்லை. நான் கர்த்தர், மாறாத தேவன். நம்முடைய ஆண்டவர் மாறாத தேவன். பாருங்கள், 1 நாளாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 நாளாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் 7வது வசனம் வாசிங்க. 1 நாளாகமம் புஸ்தகம் 17 7வது வசனம் வாசிங்க. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் அதிபதியாயிருக்கும்படி ஆடுகள் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையில் இருந்து எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அல்லேலூயா. இந்த தாவீது யாரு? இந்த தாவீதை பார்க்கும் பொழுது ராஜாவாக இருக்கிறார். ஆடு மேய்ச்சல் ராஜாவாக இருக்கும்போது கர்த்தர் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் நினைக்கிறார். அப்ப ஆண்டவர் நாத்தான் வேலமா இந்த வார்த்தையை கொண்டு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கொண்டு நாத்தான்வேல் தாவீதோடு அங்கே பேசுகிறார். ஆட்டு மந்தையில இருந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு நபர். அப்ப உன்னை அங்க இருந்து தான் உன்னை எடுத்து கொண்டு வந்தேன், நான் பிரிச்சு கொண்டுகிட்டு வந்தேன். இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படியாக உன்னை நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த தாவீது பாருங்க, அவன் குடும்பத்துல எந்த வகையிலுமே சேர்த்துக்காத ஒரு ஆளு. தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு காட்டிலே அலையிற ஆள். சோத்திரம். பாருங்க, சவுல் ராஜாவை கர்த்தர் வெறுத்த உடனே ஈசாவின் பிள்ளைகளை போய் எனக்கு அபிஷேகம் பண்ணு அப்படின்னு கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்லிட்டார். ஒன்று சாமுவேல் ஒரு குப்பி எடுத்துக்கிட்டு ஈசா வீட்டுக்கு போறார். ஈசா வீட்டுக்கு போன உடனே பயப்படுவாங்க. அந்த காலங்களில் தீர்க்கதரிசி ஒரு ஊருக்கு போனா என்ன செய்தி கொண்டு வந்தாரோ, கர்த்தர் ஏதாவது கோபமா ஏதோ சொல்லிட்டாரோன்னு பயந்து போய், வந்தது நல்ல செய்தி தானையா அப்படின்னு கேட்கிறாரு. நல்ல செய்தி தான். ஆமேன். 2025 உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல செய்தி தான். அல்லேலூயா. ஆமா, நல்ல செய்தி, நல்ல செய்தி தான். உன் பிள்ளைகளை கொண்டு வா, அபிஷேகம் பண்ண கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் எல்லாம் வர்றாங்க. ஈசாவின் பிள்ளைகள் வாட்டச்சாட்டமா எல்லாம் வர்றாங்க. சோத்திரம். கர்த்தர் டக்குன்னு அபிஷேகம் பண்ணிட்டு சவுல் ராஜாவுக்கு பயந்து ஓடிடலான்னு ஒரு பார்க்கிறாரு சாமுவேலு. ஓடிடலாம் அப்படின்னு பார்க்கிறாரு. ஆனா கர்த்தர் சொன்னாரு, இவன் இல்லப்பா, நீ முகத்தை பார்க்கிற, நான் உள்ள பார்க்கிறேன், உள்ளத்தை பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு. ஒவ்வொருவரும் போயிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் இல்லை இல்லைங்கிறாரு. உடனே சாமுவேலு ஈசாவை பார்த்து கேட்கிற, உனக்கு எத்தனை பிள்ளைகளை தான் சொல்லு அப்படிங்கிறாரு. அப்ப சொல்ற லாஸ்ட்ல, கடைக்குட்டி ஒரே ஒரு ஆள் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு காட்டுல இருக்கான் அப்படின்னாரு. வேதத்துல பார்க்கிறோம், தலை மூத்த பிள்ளைகளை ஊழியத்துக்கு கொடுக்கணுங்காரு. ஆனா அங்க கடைசி பிள்ளைகளை கர்த்தர் ஊழியத்துக்கு எடுக்கிறாரு. இது நியாயமா? அவரு சொன்னா எல்லாமே நியாயம்தான். அல்லேலூயா. ஆமா, கடைசி பிள்ளை அங்க இருக்குது. அது என்ன பண்ணுது?
ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். அப்போ அந்த பிள்ளை வர மட்டும் நான் பந்தியில உட்கார மாட்டேங்கிறார் சாமுவேல். உடனே அங்க இருந்து தாவீது வருகிறார். தாவீது வந்த உடனே சாமுவேல் அங்கே அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அல்லேலூயா. அதான் சொன்னாரு, ஆட்டு மந்தைகள் அந்த 7வது வசனத்துல பார்த்தவங்க தெரியும், ஆடுகளுக்கு பின்னே நடந்த ஒன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. அல்லேலூயா. அப்ப ஆட்டு மந்தையில இருந்தவனை எடுத்து கொண்டு வர்றாரு. கர்த்தருக்கு சோத்திரம். பாருங்க, வேலையும் செய்வாங்க, ஊழியமும் செய்வாங்க. தாவீது வேலை தான் செஞ்சாரு. வேலை செஞ்ச இடத்துல இருந்து தாவீது ராஜாவை அப்படியே பிடிச்சு கொண்டு வெளியில கொண்டுட்டு வந்துட்டார். அந்த இடத்தை விட்டு கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்தில் என்ன பண்ணார்? அவரை ராஜாவாக கர்த்தர் வச்சிட்டார். அல்லேலூயா. கர்த்தர்ட்ட ஒண்ணுமே இல்லையா? கர்த்தர்ட்ட ஒண்ணுமே இல்லையா? வெள்ளியும் பொன்னும் அவருடையது, எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். அதனால எல்லாம் அவர் கொண்டு வந்தும் இல்லாமல், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து ஒரு சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி ஆக்கி பூமியில் இருக்கிற பெரியவர்கள் ஒத்த நாமத்தை உனக்கு தரிப்பிப்பேன். அல்லேலூயா. எப்படி சாதாரண ஒரு மனுஷன் தாவீது ராஜாவை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவர் சொன்னது நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த வம்சத்துல தான் ஆபிரகாமுடைய இந்த வம்சத்துல வந்த கூடியவர்களே, அந்த வம்சங்களில் இருந்து ஒவ்வொருவரையாக கர்த்தர் விடாதபடி கொண்டு வந்து கொண்டே இரு. காரணம், தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் அளவும் அவர் சந்ததி சந்ததியாக கைவிடாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனம் பாருங்க, ஏசாயா புஸ்தகம் 48:15 வசனம் வாசிங்க. ஏசாயா புஸ்தகம் 48:15. நானே அதை சொன்னேன். என்ன சொன்னார் யாக்கோபுட்ட? நானே அதை சொன்னேன். வேற யாரும் சொல்லல. நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கு. உங்க வழிகளெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். பார்க்கும்போது நானே அதை சொன்னேன்கிறார் கர்த்தர். நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழியெல்லாம் வாய்க்கும் அப்படிங்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வழிகளை வாய்க்க பண்ணுகிற தேவன். அடுத்தது சொல்றாரு, நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொன்னதை கேளுங்கள், நான் ஆதி முதல் கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அப்படி மறைச்சு பேசல, வெளியரங்கமா பேசுறார் கர்த்தர். மறைச்சு பேசல. அதான் சொல்றாரு, நீங்கள் என் சமீபத்திலே வந்து நான் சொன்னதை கேளுங்கள், நான் ஆதி முதல் கொண்டு அந்தரங்கத்திலே பேசவில்லை, அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய ஆவி என்னை அனுப்பிட்டு அப்படிங்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனம் நீங்க வாசிங்க. சோத்திரம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராகிய, மீட்பர்னா யாருங்க? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஜனங்களின் பாவங்களிலிருந்து மீட்க வந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்க சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய மீட்பர் கர்த்தர் சொல்லுகிறதாவது, புரோஜனமாய் இருக்கவே உனக்கு போதிப்பேங்கிறார். என்ன சொல்றாருங்க? புரோஜனம். ஒண்ணும் இல்லாத போதிக்க மாட்டேன், நமக்கு என்ன தேவையோ அதை தான் கர்த்தர் போதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, புரோஜனமானவைகளே. இந்த வசனம் உங்களுக்கு நல்லா புரியுதா? புரோஜனமானவைகளே, உங்களுக்கு தேவையான காரியங்களை என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கருத்தாக நமக்கு அவர் போதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சைக்கு எதுக்கு வரோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வரோம். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை என்ன செய்யுதுங்க? உருவாக்குறது. ஒவ்வொரு நாளும் வாரங்களும் தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிறது. நம்ம வாழ்க்கை உருவாக்குவதற்கு தேவனுடைய
வார்த்தை முக்கியம். எப்படி ஒரு செடிக்கு தண்ணி தேவையோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கு தேவனுடைய வசனம் நமக்கு தேவையா காணப்படுகிறது. இப்போ ஞாயிற்றுக்கிழமெல்லாம் சர்ச்சுக்கு நம்ம எதுக்கு வரோம்னா வார்த்தை கேட்க வரோம். இந்த வார்த்தை தான் நமக்கு முக்கியமா இருக்கிறது. அது நமக்கு புரோஜனமானவைகளை போதிப்பாராம் கர்த்தர். அப்படின்னா நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லுகிற கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. அவர் நல்ல செய்தி சொல்ல வந்தார். இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்று சொல்லப்பட்டது. நற்செய்தினா என்னது? நல்ல செய்தி. நற்செய்தி என்று சொன்னால் நல்ல செய்தி. அப்ப புரோஜனமானவர்கள் நல்ல காரியங்களை, நல்ல விஷயங்களை கர்த்தர் நமக்கு அப்படி கண்களை வைத்து நமக்கு போதித்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். அப்படிதான் எனக்கு ஆலோசனை தர்ற கர்த்தர் அவரையா அப்படிங்கணும். ஆமென். எனக்கு புரோஜனமானவர்களை கர்த்தர் எனக்கு போதிப்பார் அப்படிங்கணும். நம்ம எப்பொழுது நம்ம அவரை சார்ந்து இருக்க வேண்டும். அது சொல்லப்பட்டிருக்கு, புரோஜனமானவர்களை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். நம்ம என்ன வழியில நடக்கணும் என்று சொல்லி நம்மளை கருத்தாய் நடத்துகிற தேவன். அவர் வாக்கு மாறாதவர், அவர் பொய் சொல்லாத தேவன், மனம் மாறாத தேவன். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அல்லேலூயா. நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு கிடைக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் ஒரு காலத்துல இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்கள். ஆனால் கர்த்தர் நம்மளை சம்பந்தப்படுத்திட்டார். அல்லேலூயா. ஆமா, சம்பந்தமே இல்லாம அலைஞ்ச காட்டுக்கழுத மாதிரி கத்திக்கிட்டு ஊர்ல அலைஞ்ச ஆட்கள் நம்ம. ஆனாலும் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு மாத்திரமில்ல, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் அவருடைய வார்த்தைகளை சொல்லவும் வச்சிருக்காரு பாருங்க. அவர் சிறியவனை புலிதில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்கு நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆம், என் கற்பனையை கவனித்தாயானால் நலமா இருக்கும். கற்பனைன்னா என் வார்த்தையை நீ கவனிச்சேன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறார். நம்ம நார்மலா சொல்லுவாங்க, தாய் தப்பு சொல்லுவாங்க, இல்ல பெரிய ஆளுக்கு ஒரு ஆள், நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா, நீ நல்லா இருக்கலாம் சொல்லியிருக்கம்மா. நம்மளும் சொல்லியிருக்கோம், நமக்கும் நிறைய பேர் ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் அதே வார்த்தையை தான் என்ன சொல்றாரு, அருமையா சொல்றாரு, என் கற்பனையை கவனித்தாயானால் நலமா இருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதிய போல இருக்குமா. சமாதானம் நதிய போல இருக்குமா. சொல்றோம், இவ்வளவுதான் வாழ்க்கையில சமாதானமே இல்லை அப்படி சில நேரங்கள் நம்ம சொல்றோம் தானே. தேவனுடைய சமாதானம் ஒரு நதியை போல இருக்கிறதாம். அடுத்த கீழே பாருங்க, நதியை போல இருக்கிறது. உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்குதாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் புஸ்தகத்தில் அருமையா சொல்லும்போது 14:27 சொல்லும்போது, நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானத்தை ஒருவன் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். அவர் நமக்கு கொடுக்கிற சமாதானத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது. நதியை போல உங்களுக்கு உள்ளதுல சமாதானத்தை கர்த்தர் தருகிற தேவன். ஏசாயா புஸ்தகத்துல பார்க்கிறோம், அவர் சமாதான பிரபு, அவர் நித்திய பிதா. ஆமென், அல்லேலூயா. அப்ப அவர் நமக்கு சமாதானத்தை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். என் கற்பனையை கவனித்தா என் வார்த்தையை கொஞ்சம் கேட்டா நல்லா இருக்கலாமே அப்படிங்கிறார். இப்ப நம்ம மேல கரிசனை இருக்கா இல்லையா? இந்த வார்த்தை நல்லா நீங்க கவனிங்க. இந்த வார்த்தையை என் கற்பனை கொஞ்சம் கேட்டா, என் வார்த்தையை கேட்டா உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேனா, அப்ப தேவன் நம்ம மேல எவ்வளவு கரிசனையாக இந்த வார்த்தையை பேசுறாருன்னு பாருங்க. உற்று கவனித்து பார்த்தா தெரிகிறது. என் கற்பனை கவனித்தாய் ஆனால் நலமாய் இருக்குமே, அப்பொழுது உன் சமாதானம் நதிய போல் இருக்கும். என்னமா இருக்குங்க? ஆமா, நீதி சமுத்திரத்தின் அலை போல் இருக்கும். சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். நியாயாதிபதி புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவன்
அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படிங்கிறார். என்ன, மீதியானவர்களுக்கு பயந்து ராத்திரி வேளையில மீதியானவர்கள் விளைச்சல் எல்லாம் வெட்டுக்கிளி போல அள்ளிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த இதெல்லாம் விளைச்சல் பொருள் எல்லாம் அவன் களத்துல வந்து தானியத்தை அடிப்பதற்கு ஒத்தையில வந்து பயந்து போய் நின்றுகிட்டு இருக்கிறான். அவனை பார்த்து சொல்றாரு, பயந்து நடுங்கவனை பார்த்து சொல்றாரு பாருங்க, நம்ம சில ஆளுக்கு ரொம்ப பயந்து நடக்கணும், பயப்படாதப்பா, தைரியமா இருப்பா அப்படின்னு நம்ம சொல்றது தானே. அதே வார்த்தை தான் அங்கே வருது பாருங்க. கர்த்தருடைய தூதனான அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலி, பயந்து நடுங்கிட்டு இருக்கவனை பார்த்து அஞ்சு ஒளிச்சு அவன் வந்துடுவானோ, மீதியானவங்க வந்துடுவான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்க அவனை பார்த்து பராக்கிரமசாலி அப்படிங்கார். அப்படின்னு நல்ல ஒரு தைரியசாலி, ஒரு பலசாலி அப்படி தட்டி கொடுக்குறாரு பாருங்க, என்கரேஜ் பண்றாரு. அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் பாருங்க, நீ அப்படி இப்படி இல்லை, அவர் சொல்றாரு பயந்து இருக்கவனை பார்த்து பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அடுத்த வசனம் 13ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆம் என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தார், இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையிலே எங்களை ஒப்பு கொடுத்தாரே. சொல்றாங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்குது, கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன் தானே என்று சொல்லி தூதன் சொல்லும் போது கர்த்தர் உடனே சொல்றார். 14வது வசனத்துல வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவாங்கிறார். நான் உன்னோடு இருந்து நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். பொய் சொல்ல நான் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பனோ, வசனித்ததை நிறைவேற்றாதிருப்பனோ, நான் கர்த்தர், நான் மாறாத தேவன். இங்க கிதியோன்ட்டு அதான் சொல்றார், உன்னை அனுப்புகிறது நான் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு பராக்கிரமசாலிங்காரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் சொல்றாரு, உன்னை அனுப்புகிற நான் இஸ்ரவேல் ஜனங்களே, நீ ஒரு ஆளு தான் தோத்திரம், நிறைய ஆள் இல்லை சொல்லல, நிறைய பேர்ட்ட கூப்பிட்டு சொல்லல, ஆனா ஒரு கிதியோன்றதான் கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் சொல்லும்போது, அவன் நோக்கி அவர் சொல்லும்போது, இஸ்ரவேலின் மீதியானவரை கைக்கு நீக்கலாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. என்ன சொல்றது யாரு சொல்றான்? கர்த்தர் சொல்றார். அப்போ ஆண்டவர் பாருங்க, ஒரு பயந்த ஒரு கிதியோனை அவனை தைரியப்படுத்தி அவன் மூலமாக கர்த்தர் சொன்னபடியாக இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானிலிருந்து கர்த்தர் ரட்சிக்க வைத்தார். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட அப்படி சொன்னால் இம்மானுவேல் என்ன அர்த்தம்? தேவன் நம்மளோடு கூட இருக்கிறவர். உலகத்து முடிவு சகல நாட்களும் நம்மளோடு கூட இருக்கிறவர். மரித்தேன் ஆனால் உங்களோடு என்ன செய்றேன்? கூட இருக்கிறேன்னு சொன்ன தேவன் நம்முடைய கர்த்தர். வாக்கு மாறாத தேவன், சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூர செடியில் கீழே உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் என்று சொல்லி. பாருங்க, இந்த எலியா பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? எலியா பத்தி நல்லாவே தெரியும்.
மழை வராதுன்னா பனி பெய்யாதுன்னா பெய்யல. தீர்க்கதரிசிகள் 400 பெரிய கூட்டங்கள், அந்த கூட்டத்துக்கு மத்தியில் பெரிய அற்புதங்களை செய்து கொண்டுட்டு வந்த எலியா இப்ப என்னன்னா ஒரு பெண்ணுக்காக பயந்து ஓடி ஒளிகிறான். என்ன சொல்றான் பாருங்க, பயந்து போய் தைரியசாலி, அற்புதங்களை அதிசயங்களை நடத்தின எலியாவுக்கு ஒரு பயம் வந்துட்டு, இந்த ஒரு பெண் நாளைக்கு உன் தலை எடுக்கப்படும் சொன்ன உடனே பயந்து போய் சொல்றாரு, நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல என்று பயந்து போய் ஒரு சூறை செடிக்குள்ள போய் அவன் படுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி, ஆமென், தட்டி எத்தனை பேரை கர்த்தர் எழுப்பி இருக்கிறாரு. தட்டி எழுப்புனா கூட நம்ம எந்திரிக்க மாட்டோம் திரும்ப சேர்த்து சில நேரத்தில் ஜெபம் பண்றதுக்கு. ஹலோ, நான் சொல்றது கேக்குதா? கர்த்தர் தட்டி எழுப்புனா கூட சில நேரத்தில் எழும்பவே மாட்டோம். தட்டி எழுப்பி எழுந்து போஜனம் பண்ணு. அடுத்த வசனம் வாசிங்க. அவன் விழித்து பார்த்தபோது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து, ஆடா பாவி, இதுக்கு அல்லேலூயா. பாருங்க, என்ன தெரியுமா? தணல்ல சுடப்பட்ட ரொட்டி, தணல்ல சுடப்பட்ட ரொட்டி நல்லா இருக்கும் தானே? பிடிக்காது. இப்போ உள்ள ஆளுக்கு யாருக்குமே பிடிக்காது. எலியாவுக்கு இப்படி இருந்திருக்கும் பசி. ஆனா தூதன் தட்டி கொடுத்த உடனே சாப்பிட்டு என்ன பண்ணாரு? திரும்பி படுத்துக்கிட்டாரு. சில நேரத்தில் ஒரு பாஸ்டர் சொல்லுவார், ஒரு தூக்கம் நைட்டு தூங்கி மேக்க முக்க தலை வச்சு படுத்திருந்தா தூக்கி முடிச்சு தூக்கம் வரலன்னா ரிட்டர்ன் திரும்பி படுக்கணுமா, நல்லா தூக்கம் வருமா? தூக்கம் வரல என்ன செய்யணும்? கிழக்க தலை வச்சு படுத்திருக்குன்னு வச்சிருங்க. தூக்கமே வரல, 12 மணி வரை நல்லா தூங்கியாச்சு, தூக்கம் வரலன்னாக்கி தலைவணி எடுத்து இந்த பக்கம் திரும்பிங்க, நல்லா தூக்கம் வந்துடும். வேலியா அப்படிதான் தூங்குறாரு. அல்லேலூயா. இந்த தலக்க மாட்டில் வச்சாரு, எடுத்து சாப்பிட்டாரு, தலைவணி எடுத்து இந்த பக்கம் போட்டு நம்ம இப்படி படுத்து தூங்குறோம் தானே. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தடவை வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் நிறைய தூரம் பிரயாணம் பண்ண வேண்டி இருக்குது. தட்டி தட்டி எழுப்பி எழுப்பி அங்க போஜனம் கொடு, சாப்பிடு, நிறைய வேலை உனக்கு இருக்குது. ஆமென். என்ன சொன்னா, நான் பிதாவை பார்க்க நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ள, ஜீவனை எடுத்துக்கொள்ள அப்படின்ட்டான். ஆனால் கர்த்தர் விடல. கர்த்தர் தூதன் தட்டி தட்டி எழுப்பி சொல்றாரு, பண்ண வேண்டிய பிரயாணங்கள் எழுந்துரு அப்படிங்கிற. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தட்டி எழுப்புறார் 25வது வருஷத்துல. 2025 வருஷம் நம்மள என்ன பண்றாரு? தட்டி தூங்குனது போதும்பா, எழுந்திரி, பண்ணக்கூடிய பிரயாணம் நிறைய இருக்கு, ஒன்ன வச்சு நிறைய காரியத்தை சாதிக்க வேண்டி இருக்கு, நீ இப்படியே தூங்காத. தூங்குறது, நம்ம அதிகாலையில் 5 மணிக்கு தூங்குறது நம்ம வாழ்க்கையே சோழி முடிச்சிடும். நல்ல தூக்கம் வரதான் காலையில் எல்லாருக்கும் டோட்டலா 5 மணி காலையில் நல்ல தூக்கம் வரும். அதான் ஆண்டவர் இருட்டோடு அதிகாலையில் எழுந்து ஏசப்பா ஜெபம் பண்ண போனாராம். நமக்கு மாதிரியாக தான் அவர் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அப்போ நம்மளும் ஜெபம் பண்ணணும் தானே. ஆண்டவர் தட்டி எழுப்புறாரு. கொடிய காலங்கள்,
எவ்வளவோ பிரச்சனை உள்ள காலங்கள் கட்டங்கள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலகட்டங்களில் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை சொல்லுகிறது? தட்டி தட்டி எழுப்பி கொடுத்து பிரயாணம் பண்ணி போனானாம். இப்போ நம்மளும் நிறைய பிரயாணம் பண்ண வேண்டி இருக்குது. நிறைய காரியங்களை கர்த்தருக்காக நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல், சகோதரியா இருந்தாலும் சகோதரா இருந்தாலும் நோக்கம் இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்துக்கு உங்களை யாரையும் கொண்டுட்டு வர மாட்டார். நமக்கு தெரியாது, எல்லாருக்குள்ளே ஒரு விஷயத்தை கர்த்தர் வச்சிருப்பார். இசையா புஸ்தகம் 52:1. எலும்பு எலும்பு செய்யனே போதுமானது. ஏன் எலும்பு எலும்பு செய்யணும்னு ஏன் சொல்றாரு? இந்த விஷயத்தை நமக்கு நல்லா புரியுதான். எப்பா ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டுப்பா, எந்திப்பா. இது சாதாரணமான வார்த்தை. இது என்ன தூங்குற நேரமே வச்சு எந்தி எந்தி எந்தி, பிளைட் பேரும் ட்ரெயின் பேரும் எந்தி எந்தி எந்தி, துரிதப்படுத்துற விஷயம். புரியுதா உங்களுக்கு? இனி காலம் செல்லாது, எந்தி சீக்கிரம் எந்திப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். தட்டி தட்டி எழுப்புறதான் எலும்பு எலும்புனா. எலும்பு எலும்புன்னு பாருங்க, உதாரணம் சொல்றேன்னு, தூங்குறாள், ஏப்பா ஸ்கூலுக்கு போனோம் நேரம் ஆயிட்டுப்பா அப்படின்னு சொல்ற விஷயம் வேற. எந்தி எந்தி நேரம் ஆயிட்டு எந்தி எந்தி அப்படின்னா என்னது? துரிதப்படுத்துறார் கர்த்தர் நம்மளை. ஆமென், அல்லேலூயா. ஆமா, எந்தி எந்தி தட்டி எழுப்புறாரு. தட்டி எழுப்பி என்ன சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்து கீழே வாசிங்க. சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் அப்படின்னு என்ன சொல்றாரு? நீ எழும்பு அப்படிங்கிறார். தூங்குனது போதும், கைய முடக்குனது போதும், எழுந்திருங்க அப்படிங்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய தூதன் எலியாவை தட்டி தட்டி எழுப்புறாரு. அவன் படுத்து பார்த்தா முடியல. அப்புறம் கர்த்தருடைய பர்வத நேராக என்ன செய்யறான்? அவன் 40 நாள் அவன் பிரயாணம் பண்றான். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை நீ தரித்துக்கொள். ஆமென், அல்லேலூயா. என்று சொன்னா சொல்றது கர்த்தர் தான் சொல்றாரு. முதல் வசனத்துல கர்த்தர் தான் சொன்னாரு, இதுவும் கர்த்தர் தான் சொல்றாரு. பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை நீ உடுத்துக்கொள், விருத்த சேதனம் இல்லாத அசுத்தனை உன்னிடத்திலே வருவதில்லை. 2வது வசனத்தை பாருங்க, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. தூசின்னா என்ன? சில நேரங்கள் நமக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம், ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிருப்போம். அதையே நினைச்சுக்கிட்டு பெரிய ஒரு நம்மளே ஒரு சுமையை சுமந்துட்டு இருப்பது போல நாம் அப்படியே சொல்லிட்டு, நான் ஒரு குப்பை ஆண்டவரே, நான் ஒரு தூசி ஆண்டவரே, நான் ஒரு புழு ஆண்டவரே, நான் ஒண்ணுக்காவது ஆண்டவரே, அப்படி ஆண்டவர் இப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கமுகமா அப்படியே இருப்பாங்க. சில இதெல்லாம் என்ன பண்ண, உதறி தள்ளுங்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. இதெல்லாம் உதறி, தூசிய உதறி தள்ளு அப்படிங்கிறாரு. எழுந்திரு, உதறி தள்ளு, எழுந்திரு, புறப்படு அப்படிங்கிறார். போதும். ஆமென், போதும். இனி என்ன செய்யுங்க? எழும்புங்க அப்படிங்கிறார். தூசிய உதறு. சில பாவங்கள் சில சூழ்நிலை வருதா, அத இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லிட்டு எழுந்திரு. தூசின்னா அதுதான் பாவங்கள். சில பாவங்கள் சில சில சாபங்கள் நம்மளை நெருங்கி வருகிற எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நீ ஓடு அப்படிங்கிறார். ஆமென், அல்லேலூயா. பார்க்காத கல்வாரி சிலுவையில நமக்காக பாடுபட்ட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன் கண்களுக்கு முன்பதாக வைத்து நீ ஓடு அப்படிங்கிற. எழுந்திரு, தூசியை உதறி தட்டிட்டு எழும்பு 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 சீயோனே அப்படிங்கிறார். திருச்சபை பார்த்து, திருச்சபை ஒவ்வொரு மனிதர்களும் நீங்க திருச்சபை தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்களை பார்த்தா கர்த்தர் எழும்பு, இனி காலங்கள் செல்லாது, இது கடைசி காலமா இருக்கிறபடினாலே நம்ம தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கிற ஒரு காலம். ஆமென், அல்லேலூயா. பிரகாசிப்பதுக்கு என்னது வேணும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச போதும்,
கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வைப்பார். நீங்க மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம், நீங்கள் மறைந்து போக மாட்டீர்கள். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களை ஜனங்களுக்கு மத்தியிலே மேன்மைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். தாவீது ராஜாவை கர்த்தர் எப்படி மேன்மைப்படுத்தினாரோ, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற யாவரையும் கர்த்தர் உங்களை நிச்சயம் உங்களை மேன்மைப்படுத்துவார், பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எலும்பு என்னைக்கோ உள்ளது நினைச்சுக்கிட்டு சிந்தையில மண்டையில போட்டுக்கிட்டு குழம்பிட்டு கிடக்காத, இயேசுவின் நாமத்துல போன்னு தூசியை உதறி தள்ளு அப்படிங்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற அர்த்தம் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. எருசலேமே வீட்டிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆமென், அல்லேலூயா. அவிழ்த்து விடு, எழுந்திரு, புறப்படு, தூசியை உதறி தள்ளிவிட்டு நீ எழுந்திரு அப்படிங்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. ஆயத்தப்படுத்துகிற தேவன். அவருடைய காரியங்களை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்வதற்காக கர்த்தர் நம்மளை துரிதப்படுத்துகிறார். எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த அலங்காரத்தை தரித்துக்கொள் சொல்லிட்டு சொல்றாரு. தூசியை உதறி, அந்த வசனத்தை நல்லா பாருங்க. தூசி, நெருக்கம், போராட்டம் எது வந்தாலும் வரட்டும், இயேசுவின் நாமத்தில் எழுந்திருங்கள். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எழுந்து ஓடுங்கள். இயேசுவின் நாமத்தில் தைரியமா விசுவாசம் நடங்கள். கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்களை குறித்து கர்த்தர் வச்சிருக்கிற திட்டத்தை ஒருபோதும் ஒரு நாளும் ஒருத்தரும் மாற்றவே முடியாது. தேவன் நிர்மித்ததை, தேவன் சொன்னதை அவர் மாத்திரமே நிறைவேற்றுவார் தவிர யாரும் அதை உங்களிடத்தில் எடுக்கவே முடியாது. ஒருவரும் எடுக்கவும் முடியாது. அவர் கொடுக்கிற சமாதானத்தை ஒருவரும் ஒருபோதும் எடுக்க முடியவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. சொன்னார், அவர் சமாதான பிரபு, அவர் நித்திய பிதா, அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் மகிமையான தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன். தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறதுக்கு தம்முடைய ஜீவனையே கொடுத்து மீட்ட தேவன், மீட்பின் பொருளாக இந்த பூமிக்கு வந்த தேவன். அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த 2025 ஆண்டுல எங்களை தட்டி எழுப்பினதற்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களுக்காக வைத்திருந்த தரிசனங்கள், சொப்பனங்கள், சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு நிறைவேற்ற நீர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலே மறந்து கிடக்கிற எல்லாவற்றை தூசியை உதறி தட்டிவிட்டு உமக்காக ஓடும்படியாக கர்த்தர் எங்களோடு பேசுகிற உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோடு பேசின ஒரு வார்த்தைகளை இங்க நினைச்சு பாருங்க. பிரயோஜனமானவர்களை அவர் போதிப்பாரா, நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது போதிப்பாரா. காரணம், கர்த்தர் நம்மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார். என் கண்களை வைத்து உனக்கு நான் போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். ஓ நன்றி ஆண்டவரே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்குமேங்கிற. ஓ நன்றி ஜீசஸ். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி அப்பா. ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. ஏ பெத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் இது வானத்தின் ஒரு சபலாலிலூயா. ஆவியானவர் செய்யா ஆசீர்வாதத்தின் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயின்றீரே. பூமி துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயின்றீரே. பூமி துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னது செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டே. அம்மாப்பா, வார்த்தைகள் எல்லாம் எங்களை புடமிடுகிறவர்கள் யாரு காண்டவரே? கைவிடவே மாட்டே. வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக எல்லை மாற்று நீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். வாய்க்காலாக எல்லை மாற்று நீரே. சொன்னது செய்யும் அளவோ வே மாட்டே. சொன்னது செய்யும் அளவோ கைவிடவே மாட்டே. என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. அல்லேலூயா. இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. என்னை கனப்படுத்துகிற தேவனே,